பொதுவாக இந்த ஜூன் மாதம் அநேகருக்கு மிகுந்த துக்ககரமான ஒரு மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் நிறையவே செலவு இருக்கும். நிறைய செலவு உள்ள ஒரு மாதம் எதுன்னு கேட்டால் இந்த ஜூன் மாதம்தான். பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸை கட்டணும். அதுவும் நான் படிக்கும் பொழுது என்னுடைய படிப்பிற்கான ஃபீஸை நானே கட்டிக்குவேன். ஏன்னா 12 ரூபாய் தான், 12 rupees. அது என்னுடைய சேவிங் மணியிலிருந்து எடுத்து நானே கட்டிடுவேன். அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது கூட கிடையாது. எப்பாச்சும் அவங்க கேட்டால் நான் பார்த்துக்கிட்டேன் அதெல்லாம் அப்படி சொல்லிவிடுவேன். ஏன்னா ஜஸ்ட் 12 rupees, 12 ரூபாய் தான் அரசாங்க பள்ளியில் நான் படிக்கும் பொழுது இருந்ததான கல்வி கட்டணம். அதுதான். அது கூட பர் இயர் வருஷத்துக்கு 12 ரூபாய். அதிலேயே சத்துணவு கிடைச்சிரும், முட்டை கொடுத்துருவாங்க, வாரம் வாரம் முட்டை கிடைக்கும், புக்ஸு கொடுத்துருவாங்க, செப்பல் கூட கொடுத்தாங்க எனக்கு நான் படிக்கும் பொழுது. இப்போ தான் லேப்டாப், பரவாயில்ல, இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பாக்கியவாங்க, லேப்டாப். எங்களுக்கு செருப்பு தான் கொடுத்தாங்க. அது அந்த நாட்டுடைய ஆரம்பம் அது இருந்தது. நோட்டு புத்தகமும் அவங்களே கொடுத்தாங்க. ஆகவே உண்மையாகவே தமிழக அரசாங்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி தான் படிச்சுட்டு மேலே வந்து இன்னைக்கு ஊழியனாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக படிப்பாளிகள் மத்தியிலையும் கர்த்தர் செல்வவான்கள் மத்தியிலையும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் மத்தியிலையும் கர்த்தர் நிறுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே எனக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட் கொடுத்த படிப்பெல்லாம் கிடையாது, கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபை. அந்த கிருபை தான் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் போதுமானதாக இருக்கிறது. அநேக துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலையும் நம்ம நிற்கிறோம்னா அப்பாவுடைய பெரிய கிருபை தான் அதுக்கு காரணம் சொல்லுகிறவங்க. அழகாக கரத்தை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா தேவ பிள்ளைகளை? ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை எப்போதும் உண்டாவதாக. பெரிய துக்ககரமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். ஏன் துக்ககரமான மாதம்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பொதுவாக பெரிய துக்கம் நிறைந்த மாதம் எதுன்னா இந்த ஜூன் மாதம் தான். மே மாதம் வரை வெரி ஹாப்பியஸ்ட் மந்த்து. ஏப்ரல்லேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடும். பரீட்சை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பரீட்சைலாம் முடிஞ்சிடும். அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையினுடைய பெரும் சோதனை முடிகிற ஒரு நாள் ஏப்ரல் மாதம் பிள்ளைகளுக்கெல்லாம். அது இப்போ எக்ஸாம்லாம் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹோம் ஒர்க்கு கிடையாது, கிளாஸ் ஒர்க்கு கிடையாது, டியூஷன் கிடையாது, எதுவுமே. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயமாகவே முடிவு உண்டு. பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏப்ரல் மாதம் அப்பாடா முடிதுறா எல்லாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது திரும்பமாக ஜூன் மாதம் ஒன்று இருக்குன்னு தெரியாது. அதுலேயும் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பாவம். பரவாயில்ல, லீவே கிடைச்சாலும் மே மாதம் என்ன பண்ணிடுவாங்க, வர வச்சிடுவாங்க. அதுலேயும் பெரும்பாலும் இந்த பிள்ளைகளுக்கு தான் புது வகுப்பு ஜூன் மாதத்தில், புது டீச்சரு, புது புத்தகம், எல்லாமே புதியது. புதுசுனாவே சந்தோஷம். ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வார்த்தை. அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அது தலையணை மாதிரி இருக்கும், பெரிய பெரிய புக்காக இருக்கும். இதை எப்போ படித்து முடிக்குதுன்னு தெரியலையப்பா, இவ்வளோ பெரிய புக்காக இருக்குதே அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம். பெற்றோர்களுக்கு ஐயோ இந்த பிள்ளைங்களை இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் இப்போ இவ்வளோ நாள் ரிலாக்ஸாக இந்த பெற்றோர்லாம் காலையில் இப்போ எழுந்து என்ன பண்ணணும், அதுங்களுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி இவ்வளோ நாள் பிரச்சனையே கிடையாது. சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க தினந்தோறும். ஆனாலும் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது கட்டுற அந்த லன்ச்சு ரெடி பண்ணணும், காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டுப்பாடு இப்போ வந்துடும். ஆக பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ஜூன் மாதம் ஒரு துக்ககரமான செலவுகள் நிறைந்த, படிப்பு பாரம் நிறைந்த, எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கிறதான ஒரு மாதமாக இது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த ஜூன் மாதம் ஜாய்ஃபுல் மந்தாக, மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக கர்த்தர் பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் ரொம்ப அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்து இருக்கும்போது
அவள் துக்கம் அடைகிறாள். அவளுக்கு பெரிய ஒரு துக்கம் இருக்குது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, இந்த பிள்ளை பெற்றே ஆகணும், டெலிவரி ஆகணும். ஆனா பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்போ நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையானது நமக்கு என்ன சொல்ல வருகிறதுன்னு சொன்னா, 10 மாசத்துக்கு பிறகு அந்த அந்த தாய், அந்த ஸ்திரீயானவள், அவள் அந்த துக்கமானது என்ன பண்ணுகிறது, அவளை விட்டு மாறி விடுகிறது, போய் விடுகிறது. காரணம் என்னன்னா, அந்த குழந்தை என்ன பண்ணிடுதுங்க, பிறந்து விடுகிறது. அப்போ ஆண்டவர் இந்த மாசத்தில் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அருள் வார்த்தை அல்லது அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய துக்கத்திற்கும் உன் வேதனைகளுக்கும் உன் புலம்பலுக்கும் ஒரு முடிவை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்ப்பமான அந்த பெண்ணுக்கு 10வது மாதம் ஒரு முடிவு மாதம் என்று சொன்னால், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை விசுவாச பிள்ளைகளுக்கு 10 மாதங்கள் இல்லை, இந்த 6வது மாதத்தில் ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். கரம் தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமைய விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த துக்கத்தை கர்த்தர் எவ்விதமாக மாற்றுகிறார், எப்பொழுது துக்கம் மாறும், இதுதான் இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையாக, செய்தியாக, ஊழியக்கார மூலமாக போதிக்க போகிறார். என் துக்கம் மாறணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்துல அல்லது மிகப்பெரிய ஒரு விருப்பமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த வார்த்தை மிக கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும், மிக கவனமாய் கேட்க வேண்டும். பிசாசு சரீர பிரகாரமான அந்த சோர்வு ஒரு தூக்கத்தை கொடுக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல பெரிய துக்கம் வந்து குடியிருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? பெரிய துக்கம் வந்து குடியிருக்கிறது. அது அந்த துக்கத்தின் அளவை பெருக பண்ண பார்க்கிறது. பெரிய ஒரு துக்கமாக அல்லது மிகப்பெரிய ஒரு பார சுமையாக உங்கள் குடும்பத்தை அது ஆக்கிரமிக்க நினைத்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். ஆகவேதான் முன்கூட்டியே எச்சரித்து இந்த துக்கத்தை விடுபடுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை திருச்சபைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். கரத்தை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுங்க, விழிப்போடு கூட கேளுங்க. ஏன்னா இங்கிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்விதமாக வசனத்தை கேட்கிறீங்க, கண்ணை திறந்து கேட்கிறீங்களா, கண்ணை மூடிட்டு கேட்கிறீங்களா, அல்லது பிரிவு ஆவியில பகுத்தறிகிற ஒரு வரத்தை உங்க ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். நீங்க எந்த நிலையோடு கூட இங்க உட்காந்துருக்கீங்க, எதை யோசித்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் இங்க இருந்து போதிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக அவர் காண்பித்து கொடுத்து விடுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் நல்லா கொஞ்சம் முன்னாடி நிமிர்ந்து உட்காருவீங்களா? இந்த சேரை போட்டு நான் ரொம்பவும் வருத்தப்படுகிறேன். கர்த்தர் மனிதனை படைத்ததற்காக ரொம்பவும் என்ன பண்ணாராம், விசனப்பட்டார், மிகவும் மனசவப்பட்டார். நான் கூட இந்த சேரை வாங்கி போட்டதுக்கு ரொம்ப விசனப்படுறேன். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ரெண்டு பக்கம் இப்படி சாஞ்சு, இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இந்த சாய்மான மாதிரி அந்த ஆர்ம் சேர்ன்னு சொல்லுவாங்க, அது நல்லா சாய்ந்து கொள்றீங்க. நீங்க ரிலாக்ஸா உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்தோட தான் இதை நான் வாங்கி கர்த்தருடைய சமூகத்துல, ஆலயத்துல வைத்தேன். ஆனா அநேக தூங்குவதற்கு இதை பயன்படுத்துறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, தயவு செய்து ஆலயத்துல தூங்கி கர்த்தருடைய வார்த்தைய அசட்டை பண்ணாதீங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசமா கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணை கொஞ்சம் நல்லா திறந்து பாஷைய பாருங்க. சரிங்க, தயவுசெய்து கண்ணை மூடிடலாம். தியான நிலைமையில கேட்காதீங்க. அதுக்கு தியான பீடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. தியான அறை அப்படி சொல்லி விவேகானந்த பாறையில ஒரு தியான அறை இருக்கிறது. அங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே தியானம், யாரும் கேட்க மாட்டோம், கண்ணை மூடி அப்படியே தியானம் இருக்கலாம், தூங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஆலயத்துல கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆண்டரை ஆராதிக்கிறோம். ஆகவே நல்ல விழிப்போடு கூட இன்னைக்கு இந்த துக்கம் மாறுமா, இந்த வேதனைகள் மாறுவதற்கு என்ன வழி, இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு தெளிந்த ஒரு சிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கணும். பாருங்க, இதுக்கு ஒரு 3-4 நிமிடங்கள் வீணாக போய்விட்டது. ஆகவே நம் கர்த்தர் வார்த்தைக்கு தொடர்ந்து செல்வோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் அதுபோல, அப்பொழுது இல்லை, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் நம்ம சபைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் எல்லாமே சேர்ந்து வாசிங்க தான் சொல்லி தரேன். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நான் காண்பேன், அப்பொழுது
அப்ப எப்ப சந்தோஷம் வருகிறது? கர்த்தர் காணும் பொழுது, கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு முடிவு வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல் பட வேண்டும். அப்பா நம்ம பார்க்கணுங்க, அவர் நம்மை பார்க்கணுங்க. ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க இப்போ ரொம்ப துக்கப்படுறீங்க, புலம்புறீங்க, ஐயோ ஆண்டவர் மரிக்க போகிறாரே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ரொம்ப கலங்குறாங்க. சீஷர்கள் எல்லாருக்குள்ள பெரிய ஒரு வேதனை, சீஷர்கள் எல்லாருக்குள்ள பெரிய ஒரு வருத்தம். நம்முடைய தலைவர் மரிக்க போகிறார். சிலுவை பாடு மரணத்தை குறித்து ஆண்டவர் திட்டமாக தம்முடைய சீஷருக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். இவ்விதமாக மனுஷகுமாரன் மரிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் அவர் பாடுபட்டு அவர் துக்கம் அனுபவிப்பார். நாம் நம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்வோம். இப்படிலாம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் காலகாலமா அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. இவர் தான் மேசியா. இப்போ நம்ம நாட்களில் இவர் மரிக்க போகிறார், சிலுவை அறையப்பட போகிறார். இதெல்லாம் அவளுக்கு ஏற்கனவே சொன்னது நிமித்தமாக சீஷலுக்குள்ள பெரிய ஒரு வருத்தம். நமக்குள்ள பெரிய ஒரு வருத்தத்துக்கு காரணம்னா, நம்ம பொதுவாக நம்ம எல்லாமே பெரிய தீர்க்க தரிசிகள். என்னன்னா, வருவதற்கு முன்பதாக நமக்கு என்ன பண்ணிடுங்க, நிறைய விஷயம் தெரியும். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான பெரிய ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அநேக காரியங்களை முன்கூட்டியே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், காண்பித்து கொடுக்கிறார். எதுக்காகனா வருத்தப்படுவதற்காக அல்ல, கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பதற்காக. இப்படி வரோம், ஆனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களை தனிமையா இருக்க விட மாட்டேன். இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா நம்ம இப்படி ஆண்டவர் முன்கூட்டியே கொஞ்சம் ஒரு தெளிவை, ஒரு புரிதலை, ஒரு காரியத்தை நமக்கு தெரிவிக்கும் பொழுது நம்ம விசுவாசிப்பதற்கு பதிலாக, வாக்குத்தத்தத்தை அறிக்கைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ இப்படி வருமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்படி நடந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இப்படி வந்துட்டா, இப்படி நடந்துட்டா, இப்படி போயிட்டா. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்ம மேல, நாம அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை விட நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கை மகா பெரியது. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. என் பிள்ளை நிற்கும், என் பிள்ளை இதெல்லாம் சாதாரணமா தாண்டி செல்லும் கர்த்தர் நம்புறாரு. ஆனா அநேக நேரத்தில் நம்ம தான் கர்த்தர் என்ன பண்றது இல்ல, நம்புறது இல்லைன்னு சொல்றதை விட மறந்துடுறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதையும் அநேக நேரத்தில் மறந்துடுறதுனால தான் ரொம்ப ரொம்ப வேதனையும் பயமும், கர்த்தரை விட்டு தவறி போகிறதான, வழிமாறி போகிறதான சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கை நேரிடுகிறது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு கர்த்தர் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு இம்மி அளவு கூட அவர் நகர்ந்து போகிற தெய்வனே இல்லை. எப்போது நம்மோடு கூடவே இருக்கிற ஒரு தெய்வத்தை அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வாட்ச் எவர் சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரின் சூழ்நிலையில் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பலவீனத்தின் சூழ்நிலையில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தனிமையின் சூழ்நிலையில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய போராட்டத்தின் சூழ்நிலையில் கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். உன் எதிர்ப்பின் சூழ்நிலையிலையும் கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம மறந்து விடுகிறோம். அதுதான் நம்ம துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் காரணமே என்னன்னா, அநேக நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிற தெய்வத்தை நம்ம மறந்து விடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரத்தை அசைத்து அப்பா அவர் நல்ல தோத்திரம் பண்ணலாமா? தேவ பிள்ளைகள்ல எல்லாரும் கரமா அசைத்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், என் கூடவே இருக்கீங்களப்பா, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பாருங்க, யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே, யோவான் 20:20, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். லீசன் நல்ல கவனிங்க. சீஷர்கள் யாருக்கு பார்க்கறாங்க? கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன காண்பீர்கள், அப்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. ஆண்டவரை பார்க்கறாங்க, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம்,
அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி வீட்டு அறைக்குள்ள புகுந்து கதவெல்லாம் தாளிட்டு கொண்டு கதவை சாத்தி விட்டு அவள் மிகுந்த துக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. லிசன், அந்த வார்த்தையுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தில் இதுதான் நடக்க போகிறது. இயேசு நடுவே வரப்போகிறார். உன் துக்கத்தின் நடுவில் இயேசு வரப்போகிறார். உன் கலக்கத்தின் மத்தியில் இயேசு வரப்போகிறார். பூட்டப்பட்டிருக்கிறதா, எல்லா கதவும் பூட்டப்பட்டிருக்கிறதா, அங்க இயேசு வந்து நிற்பார். உன் பலவீனத்தின் நடுவே இயேசு வந்து நிற்பார். உன் கடன் பிரச்சனை மத்தியில் இயேசு வந்து நிற்பார். உன் துன்பத்தின் நடுவில் இயேசு வந்து நிற்பார். நீ ஆதரவற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறாயா, இயேசு உனக்காக உன் வீட்டின் அருகே வந்து நடுவே வந்து நிற்பு. நின்றவர் சொல்வார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என் அன்பான தேவ ஜனமே, சீஷர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசு வந்துட்டாருன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் போகுதுன்னு அர்த்தம். அவர் வந்தா ஏதோ ஒண்ணு போகுது. அவர் வருவார், பிரச்சனைகள் போகும், பிரச்சனைகள் மறையும், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனை. இந்த ஜூன் மாசத்துல பாருங்க, அநேகருக்கு எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன், தேவ சமூகத்துல உன் குடும்பத்தின் நடுவில், உன் வீட்டின் நடுவில் கர்த்தர் பிரசன்னமாவதை உன் கண்களாலேயே நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ மகிமை. துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் அந்த தெய்வத்தை பார்க்க முடியல? அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி கொஞ்சம் உள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், துக்கம் சந்தோஷமா மாறணும்னா அவர் நம்மை பார்க்கணும், நம்ம அவரை பார்க்கணும். சரிங்களா? எல்ரோய், அவர் நம்மை காண்கிற தேவன். பூட்டப்பட்ட வீட்டுக்கு நடுவிலே வந்து அவர் எல்லாரையும் பார்த்து சமாதானம் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் அவரை நாம் பார்க்க வேண்டுமானால், அல்லது அவர் நம்மை பார்க்க வேண்டுமானால், பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். லிசன், நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக சற்றே உங்கள் சிந்தையையும் உங்கள் வேத புத்தகத்தையும் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம அநேக காரியங்களை, அநேக சத்தியங்களை அங்கே அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இந்த இளைய மகனை குறித்ததான ஒரு அந்த சத்தியத்தை இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான மிக பிரபலமான இது வேத பகுதியாக இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும். இந்த வேத பகுதியை தெரியாம யாருமே கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல நம்ம ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல, தகப்பனை ஏன் பார்க்க முடியல என்பதற்கான ஒரு பதிலை அங்கே கர்த்தர் ஒரு மறைவாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அவர்களில் நோக்கி, தகப்பனே, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு முதலாவதாக எனக்குரியத எனக்கு என்ன பண்ணிடுங்க, என் விருப்பம், என் ஆசை, என்னுடைய இஷ்டம். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் என் விருப்பத்தை, இந்த இளைய மகன் பாருங்க, அவன் விருப்பம் என்ன, அப்பா கூட இருப்பதோ, அப்பாவுடைய சொல் கேட்பதோ, ஏன் ஆசைன்னு சொல்றானே, அப்பவே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது யாருக்குடையது? லிசன் லிசன் லிசன், ஏன் ஆசைன்னு சொல்றானே, அப்ப அது யாருக்குரியது? அந்த பையனுக்குரியது. அவன் அவன் கிளியரா சொல்றான், ரொம்ப தெளிவா சொல்றான். ஏன் பங்கு, ஏன் ஆஸ்தி, ஏன் ஆஸ்தி தெரியும். ஏற்கனவே மகனுக்கு தெரியும் மூத்தவனுடைய பங்கு என்ன, இளையவனுடைய பங்கு என்ன. அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, அப்ப 2 பங்காக அது பிரிக்கப்படுகிறது. அப்ப அவனுக்கு தெரியும் இது என் பங்குன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவனுடைய பங்கு கட்டாயம் எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், தகப்பனே மரித்து போனாலும் அந்த பங்கு யாருக்கு தான் சேரும்? ஏன் எடுத்துட்டு போறோம்னு பாக்குற, அது உனக்குரிய தானே, இட்ஸ் பிலாங்ஸ் டு யூ, உன்னுடைய தானேப்பா, உனக்குரிய பங்கு தானே. என்னைக்கு இருந்தாலும் அது யாருக்கும் போக போடுறது இல்லையே, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தானே வரப்போகுது.
என்ன அப்பா தருவாருங்க, அப்பா கிட்ட இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் அது எனக்கு தான் வரும், எல்லாம் நோ எவ்ரிதிங் எல்லாம் தெரியும். ஆனா இப்ப ஏன் விருப்பம் என்ன தெரியுமா? இப்ப என் கையில அது பணமா வந்துடணும், இப்ப நான் தூரமா போகணும், இப்போ என் இஷ்டப்படி நான் செலவு பண்ணணும். லிசன், ஏன் அப்பாவை பார்க்க முடியல தெரியுமா? என் விருப்பத்தை, என் ஆசைய, என் எண்ணத்தை எப்போ நான் நிறைவேற்ற நினைக்கிறேனோ அப்பவே நாம் தகப்பனை விட்டு கர்த்தரை விட்டு போகிறோம். கர்த்தரால் நம்மை பார்க்க முடிவதில்லை. கண்ணை திறந்து பாருங்க. லிசன், நல்லா கவனிக்கணும். எப்போ என் விருப்பத்தை நான் செய்ய நினைக்கிறேனோ அப்பவே அப்பாவின் கண்களுக்கு என் இஷ்டங்கள், என் விருப்பங்கள், என் யோசனைகள் கர்த்தரின் கண்களுக்கு என்னை மறைத்து விடுகிறது. எனக்கும் என் ஆண்டவருக்கும் நடுவே நிற்பது என்ன? என்னுடைய இச்சைகள், என்னுடைய ஆசைகள். என் அன்பான தெய்வ மக்களே, என் அன்பான வாலிப பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, லிசன், இன்னைக்கு ஆண்டவர் அந்த தோட்டத்துக்குள்ள வருகிறார். அந்த தோட்டத்துக்குள்ள வருகிறார். ஏற்கனவே ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்த பழத்தை சாப்பிடாத. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எங்க விருப்பங்க, ஆசையா இருக்குதுங்க, கண்களுக்கு அது இன்பமா இருக்குதுங்க, அப்படி சொல்லி பார்வைக்கு அது ரொம்ப இஷ்டமா இருக்குதுங்க, இச்சிக்கப்படத்துக்கு விருச்சமா இருக்குதுங்க, ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஏதோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படி சொல்லி ஏன் விருப்பம். யாருக்கும் ரூல்ஸ் கிடையாது. என் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு முழு சுதந்திரம். இது பிசாசு கொடுக்கிறதான மிக பெரிய ஒரு அபாயகரமான யோசனை. உன் விருப்பத்துல யாரும் குறுக்கிட எவருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. பிசாசு சொல்லுவான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த உலகம் கத்துக் கொடுக்கும், இந்த உலகம் கத்துக் கொடுக்கும். ஒரு சில தத்துவம் தான் சொல்லும். உன் விருப்பத்தை நீ வாழ்வதற்கு உனக்கு முழு சுதந்திரம். இன்னைக்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில, இன்னைக்கெல்லாம் வெளிநாடுகளில் மிக ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்வுக்கு, சீர்கெட்ட ஒரு வாழ்வுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயது அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்க அந்த ஹைஸ்கூல் சொல்லுவாங்க, அது முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய விருப்பம். என் தங்கை சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறதான என்னுடைய தங்கை சொல்லுவாங்க, பிள்ளைகள்லாம் எதுவும் கேட்கவே கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்களே போலீஸ் ஃபோன் பண்ணா அம்மா அப்பாவை வந்து கைது பண்ணிடுவாங்களாம். அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க? பிள்ளைங்க ஃபோன் பண்ணா அப்பா அம்மா வந்து கைது பண்ணிடுவாங்களாம். என்னை அடிச்சுட்டாங்க, என்னை திட்டாங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, ஒரு ஃபோன் பண்ணிட்டாக்கா அப்பா அம்மா கூட்டிட்டு போயிட்டு அங்கே உள்ள பிரிசன்ல வச்சிருவாங்க. பிள்ளைங்களை எதுவும் கேட்கவே கூடாது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யாரோட பழகுறாங்களா, எங்கேயோ போறாங்களா, எதுவும் கேட்கவே கூடாதான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு ஃபாரின் கல்ச்சர்ஸ் அதுதான். இன்னைக்கெல்லாம் ஐரோப்பியா அந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு வாழலாம். பெரியவர்கள் பிள்ளைகளே அப்படிதான், பெரியவங்க பிரச்சனை கிடையாது. தாறுமாறான ஒரு வாழ்க்கை. ஆணோடு கூட ஆண் திருமணம், ஆணோடு கூட ஆண் திருமணம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கல்ச்சருக்கு நம்ம நாடு வந்துருச்சுங்க. நம்ம இந்திய தேசத்துடைய சட்டம் அப்படிலாம் சொல்லுது, திருமணம் செய்து கொள்ளலாம். யாருக்கும் யாருடைய உரிமையை தட்டி பறிக்க அதிகாரம் கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு உன்மேல் கண்ணை வைத்து என்ன ஆண்டவர் என் விருப்பத்தை நான் செய்வேன். நீங்க என்ன தருத்த ஆலோசனை? நீங்க யாரு எனக்கு கண்ணை வச்சு எனக்கு புத்தி சொல்ல? நீங்க யாரு? நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய எதுக்கு எதுக்கு எனக்கு நடக்க தெரியாதா? எனக்கு என்ன படிப்பு அறிவு இல்லையா? எனக்கு சுய புத்தி இல்லையா? எனக்கு ஞானம் இல்லையா? என் விருப்பத்தின்படி நான் போகணும். ஆனா மற்றவர்களுக்கு எப்படியோ, இது உலகத்துக்கு சொல்லுவாங்க, ஆமா கரெக்ட் தானே, கரெக்ட் தானே, நான் என் இஷ்டத்துக்கு எழுந்திருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் உடை உடுத்திக் கொள்வேன், சிகை அலங்காரம் என்னுடையது, என்னுடைய வாய், நான் என்ன பேசலாம், இதை யார் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? மற்றவர்கள் சொல்லுவாங்க எஸ் கரெக்ட், நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லுது ஓகே. ஆனா வேத சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை இல்ல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். அதான் வேதம்.
இப்படிதான் எப்படி வேணா வாழலாம். அது அவருடைய விருப்பம். யாரும் அதில் குறுக்கிடக்கூடாது, யாரும் அதில் தலையிடக்கூடாது. அது பெற்ற மகனே ஆகட்டும், பெற்ற மகளே ஆகட்டும், சகோதரன் ஆகட்டும், அவரவர் வாழ்வு அவருடைய உரிமை. இது உலகம் சொல்லும் எஸ் இட்ஸ் கரெக்ட், சரியானது. ஆனா சொல்ல தவறு, தவறு. எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா இது சாப்பிடக்கூடாது. ஆனா நீங்க என்ன சொல்றது? தோட்டத்தை என்ன வச்சுட்டீங்களா, அவ்வளவுதான், பாய், நீங்க போயிட்டு வாங்க, ஏன் இஷ்டம், ஏன் வாய், நான் தான் சாப்பிட போறேன். ஆனா சொல்ல இல்ல, சாப்பிடாத. நீ சாப்பிட்டேன்னா என் கண்களுக்கு நீ மறைக்கப்படுவாய். என் கண்களுக்கு உன் விருப்பத்தை எப்ப நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அப்போது என் கண்களுக்கு நீ மறைக்கப்பட்டு விடுவாய். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே எங்கடா இருக்கிற? அந்த தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா ஆண்டவருக்கு கண்கள் தெரியல. ஆதாமை பார்க்கும்படியாக கர்த்தர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே, கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினை, ஒரு தடை வந்துருதுல. வசனம் தெரியும் உங்களுக்கு எல்லாம். எப்போ என் விருப்பத்தை நான் செய்ய நினைக்கின்றேனோ என் தகப்பனுடைய கண்களுக்கு நான் மறைக்கப்பட்டு விடுகிறேன். துக்கத்திற்கும் வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் நிந்தனைகளுக்கும் எல்லா கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் உள்ளாகி விடுகிறேன். லிசன், சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைய தெளிவா கேளுங்க. இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே என் விருப்பம் இல்ல, ஆண்டவரே என் விருப்பத்தின்படி நான் வாழ்ந்த நாட்கள் போதும். ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல துக்கம் வந்திருக்கிறது? ஏதோ குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமா துக்கம் வந்திருப்பதற்கு காரணத்தை இன்னைக்கு திருச்சபை புரிந்து கொள்ளுங்கள். என் விருப்பத்தை நான் செய்ய வேண்டும் என்ற தனியாத தாகமும் என் எண்ணமும் என் செயலுமே என் துக்கத்திற்கான காரணம். என் விருப்பம் எனக்கு கொடுத்துருங்க. அப்பாவோட விருப்பம் அப்படி கிடையாது. எங்கன்னா எடுத்துட்டு போடா, அப்படி அப்பா விரும்புவாரா? இல்ல. ஆனா நான் எடுத்துட்டு போகணும் என்பது அவனுடைய விருப்பம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில நம்ம விருப்பத்தை நம்ம நிறைவேற்றும்படியாக ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம், ஒரு சில இடத்துல இருக்கிறோம், ஒரு சிலரோடு கூட பழகுகிறோம், ஒரு சில செயல்கள் ஈடுபடுகிறோம். இன்னைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் பேசுகிறதான சத்தியம், உன் விருப்பத்திற்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு. வேண்டாம், உன் விருப்பத்தை நீ செய்யும் பொழுது என் கண்களுக்கு நீ மறைக்கப்பட்டு விடுவாய். அவர் கடைக்கண் பார்வை, அவருடைய அழகான பார்வை நம்ம மேல பட்டாதானமா நமக்கு ஆசீர்வாதம். நீங்க அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விருப்பமே நமக்கு மிகப்பெரிய சாபமாக மாறுகிறது. ஒரு இசை இருக்கிற இடத்துல கரங்களை மேல உயர்த்தி, என் விருப்பத்தின்படி என் இஷ்டத்தின்படி நான் ஓடின நாட்களுக்கு ஆண்டவரே நான் வருந்துகிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையாக ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்க? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கு என்னோடு கூட சேர்ந்து நான் உணர்த்தப்படுகிறேன், நானும் உணர்த்தப்படுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுகிறார், உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வேண்டாம்மா, வேண்டாம் மகளே, வேண்டாம் மகனே, உன் விருப்பத்தை நீ செய்தது போதும். கையை கூட நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை மன்னி, என் விருப்பத்தின்படி வேணாப்பா, என் விருப்பம் இல்லப்பா, என் விருப்பத்தின்படி ஆண்டவரே ஓடின நாட்கள், என் விருப்பத்தின்படி செயல்பட்டதெல்லாம் போதும். இதனாலதான் துக்கத்தின் மேல துக்கம், இதனாலதான் வேதனை மேல வேதனை. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாதா, என்னை கர்த்தர் நீ தகுதிப்படுத்தும். உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவதாக அதே அதிகாரம் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசியுங்க. சில நாளைக்கு பின்பு எல்லாம் சேர்ந்து வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஜாஸ்மினோடு கூட எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எஸ். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தூரமா போயிட்டான். ஃபார் அவே. தேவ சமூகத்தை இழப்பது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு தூர போவது, அதிகாலை ஜபத்தை விட்டு தூர போவது. வாக்குத்தத்த ஆராதனையா வேண்டாம், அமாவாசை ஜபம் நோ, காத்திருப்பு ஜபம் தேவையில்லை, உபவாச ஜபம் வேண்டாம், இரவு ஜபம் அலர்ஜி. பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில
நீங்க யோசிங்க, எத்தனை வாரத்தில் நடக்கிறதான ஜெபங்கள் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள்? நாட்கள்ல பொன்னேரி பகுதியில் ஊழியம் சகோதரர்களை பார்க்க முடியல. ஒரு 5-6 பேர் அங்க வந்து போயிருந்தோம். 5 to 6 என்னோட சேர்த்து 6 பேர் நினைக்கிறேன். அங்க காணோம். சகோதரர்கள் ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரர்கள், நம்மளுடைய திருச்சபையில் இருக்கிறதான சகோதரர்கள் ஊழியத்தில் காணோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்முடைய திருச்சபையில் ஒரு ஜெப நேரத்தை ஒரு 25 minutes to 30 minutes 25 நிமிஷத்திலிருந்து 30 நிமிடங்கள் அதிகாலையில் ஒரு தியான நேரம். பிரியமானவர்களே, நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் 138 பேர் இருக்கிறாங்க. 138 பேர் இருக்கிறாங்க. 100 பேருக்கு அதிகமான நபர்கள். ஆனா 10 பேர், சில நேரத்தில் 9 பேர், 12 பேர், 15 பேர். நான் யோசிப்பேன், எங்க அதிகாலையில் பேசும், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும். காலையில் நம்ம சபையில் பிரியமானவர்களே ஒரு ஜெப நேரத்தை வைத்திருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நிமிஷம். ஆனா அந்த ஜெப நேரத்தில் காத்திருக்க அநேகருக்கு சோம்பல், அநேகருக்கு தூக்கத்துக்கு முக்கியத்துவம், அநேக தேவ பிரசனத்துக்கு வருவதற்கு, அந்த தியான நேரத்தில் வருவதற்கு, அந்த ஜெப நேரத்தில் வருவதற்கு மனமே கிடையாது, மனமே இல்லை. திருப்பணியாளர்கள் என்று சொல்லி நம்ம திருச்சபையில் ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் ஜெபக்குழு பொறுப்பாளர்கள், ஜெபநடை சகோதரர்கள், ஜெபநடை சகோதரிகள், ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிற ஒரு குழு, இப்படி ஒரு 30-35 பேர் திருப்பணியாளர்கள் நம்ம சபையில். அந்த டைட்டில் இருக்குது திருப்பணியாளர்கள். ஆனா அந்த அதிகாலையில் காத்திருக்க அந்த திருப்பணியாளர்கள், அதாவது உடன் ஊழியக்காரர்கள், அதான் அதனுடைய அர்த்தம். பாஸ்டரோடு கூட தோள் கொடுக்கிறவர்கள் காணோம். வாலிப பிள்ளைங்க காணோம், டீன் பிள்ளைங்க காணோம், ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள், பிள்ளைகளை உருவாக்குகிறவர்கள் காணோம். ஜெபக்குழுவில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஜெபத்தில் வழிநடத்துகிற ஒருங்கிணைப்பாளர்கள் காணோம். ஒரு சிலரை தவிர சகோதரர்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, லிசன், என்னை கவனிங்க, தயவுசெய்து என்ன பாருங்க, தயவுசெய்து என்ன பாருங்க. தேவ சமூகத்தை, கர்த்தருடைய அந்த பிரசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற அந்த மகிமை தங்கி இருக்கிற அந்த இடத்த நம்ம வாஞ்சிக்காம எப்பெல்லாம் அந்த ஜெப பிரசனத்தை விட்டு, வேத தியான நேரத்தை விட்டு, அல்லது தேவனுக்கும் நமக்கும் பர்சனல் அவர் ஒன்று இருக்குது, அதை விட்டு எப்பெல்லாம் தூரம் போகிறோமோ, நம்ம லைஃப்ல, நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய தகப்பன் நம்மை காண முடியாதபடிக்கு அது மாறிவிடுகிறது. தூரம் போயாச்சுல, தூரம் போயாச்சே. கர்த்தருக்கு எப்படி தெரியும்? அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம தூரமா, சில தாண்டி சொல்லுவார், நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, அப்படி கர்த்தர் சொல்லிட்டு எகிப்தை விட்டு கிளம்புங்க அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம அவருடைய சித்தத்தின்படி தூரம் போகணும்னு சொன்னா, அவர் அங்கிருந்து பார்க்க மாட்டாரு. என் சமூகம் உனக்கு முன்னாக போகும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, அவருடைய சித்தத்தின்படி போனா நமக்கு முன்னாடி கர்த்தங்க போய் கொண்டிருப்பார். அவருடைய சித்தம் இல்லாம தூரம் போனா நம்ம மட்டும்தான் போவோம். அவர் சித்தத்தின்படி போனா நமக்கு முன்னாடியே அவர் போயிருவாரு, அங்க போய் நமக்கு வெயிட் பண்ணிப்பார், வா 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 பரவாயில்ல. அவருடைய சித்தம் இல்லாம, அவருடைய விருப்பம் இல்லாம, தேவ பிரசனத்தை விட்டு, ஒரு ஜெப நேரத்தை விட்டு, ஒரு ஆராதனை நேரத்தை விட்டு, பிரியமானவர்களே, நம்ம திருச்சபையில மெனக்கெட்டு வைத்து கொண்டிருக்கிறோம். தாய்மார்கள் ஜெபம், எல்லா தாய்மாரும் இருக்கிறோமா? வாலிபர்கள் ஜெபம் வருகிறோமா? வெள்ளிக்கிழமையில ஒரு ஈவினிங் ப்ரேயர் நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விசேஷித்த நேரம் அது. லிசன், வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நீங்க மிஸ் பண்ணாவே உங்க குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃப்ரைடே ப்ரேயரை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படி சொன்ன. ஏன்னா திருச்சபை மக்களுக்காக, திருச்சபை ஊழியத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரத்தை வெள்ளிக்கிழமையில வச்சுக்கிறோம்.
ஆராதனை நேரத்தில் ஆராதனை வர்ஷிப் பாடல் செய்தி இதெல்லாம் போய் விடுகிறது. ஆனால் ப்ரேயருக்காகவே ஒரு நாளை வைத்திருக்கிறோம். அன்னைக்கு அநேகரை சகோதரரை பார்க்க முடியலையே. நீங்கள் சொல்வீங்க வேலை பாஸ்டர், போங்க வேலைக்கு போங்க. அந்த வேலைக்கு போயிட்டு நீங்கள் பிரியமானவர்களே அந்த நாளை கொஞ்சம் ஒதுக்கி, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சொல்லணும், நீ கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடணும், எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும். வெள்ளிக்கிழமை டான் வந்து 6:30 உட்காந்துடணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே ஆஜராக இருந்தோம். ஜபக்குழு பொறுப்பாளர்கள் ஜபத்தில் இல்லைன்னா அப்புறம் என்ன ஜபக்குழு பொறுப்பாளர்கள்? ஊழியக்காரருக்காக ஜபிக்கிற அந்த குழுவினர் அந்த வெள்ளிக்கிழமையில இருக்கணும். விதவை தாய்மார்கள் எல்லாம் வந்துடணும். வாலிப பிள்ளைங்க அந்த பிரேயர் டைம்ல வந்துடணும். கர்த்தர் பார்க்கிறார். இந்த சபை ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்குமானா, வேத சொல் ஜெபித்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது உண்மையானா, ஜெபிக்கிற ஆனந்த பாக்கிய திருச்சபை பிள்ளைகளுடைய குடும்பம் ஜெயத்தை காண்பார்கள். அவள் காரியம் ஜெயமா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? என் பிரியமானவர்களே, அப்போ தகப்பனுடைய கண்களுக்கு எது மறைத்து விடுகிறது? என்னுடைய விருப்பங்கள், என் இஷ்டத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்பாவின் கண்களுக்கு என்னை மறைத்து விடுகிறது. இரண்டாவதாக அவருடைய பிரசனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, தகப்பனுடைய அந்த ஜெப பிரசனத்தை விட்டு, தகப்பனுடைய அந்த மகிமையான இடத்தை விட்டு, ஒரு 4 அறையை குறித்து நாட்கள் நான் ஒரு இடத்துல கேட்டேன். ஒரு செய்தி நேரத்தில் கேட்டேன். 1 ஜெப அறை, பரிசுத்த அறை, உபவாச அறை, பிரியமானவர்களே தாழ்மையின் அறை. இந்த அறைக்குள்ளாகவே நம்ம இருக்கணும். அது தகப்பன் வீடு. தகப்பன் வீடு அந்த அறை, அந்த பிரசனத்தை விட்டு, அவருடைய சத்தியத்தை விட்டு வழிவிலகி நம்ம தூரமா போகும் பொழுது தகப்பனுடைய கண்களுக்கு அப்படியே நம்ம மறைந்து விடுகிறோம். அந்த முகமானது மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்புறம் எங்க இந்த ஆசீர்வாதம்? இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருச்சபையே, சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, கூடுமான வரைக்கும் என் அப்பாவின் சமூகத்தை விட்டு நான் தூர போகவே மாட்டேன். அப்பாவின் சமூகத்தை நான் இருப்பேன். நாளைக்கு காலையில திரும்பமா அந்த ப்ரேயர் டைம் இருக்கும். பிளஸ்ட் ஃபெலோஷிப்ல அந்த ப்ரேயர் டைம் இருக்கு. நான் பார்க்க போறேன் எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள், எத்தனை பிரேயர்ஸ் லீடர்ஸ், எத்தனை ஜெப நடை செய்கிற சகோதரர்கள் பேர் இந்த லிஸ்ட்ல இல்ல. பிரதர் மார்க், சகோதரர் காலேப், இந்த 2 பேர் எப்பாச்சும் அப்படி வருகிறது. காலேப் மார்க் வராங்க ஓரளவுக்கு. மற்ற சகோதரர்கள் காணல. புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருடைய கண்களுக்கு மறைந்து போய் விடுவீர்கள். அப்ப மறைச்சுக்குவார். நினைக்கிறேன் நீதிமொழிகள் புத்தகம் சொல்லி நீங்க வசனத்தை வாசிக்கணும். கடைசி வசனம், முதல் அதிகாரத்துல கடைசி வசனம் நினைக்கிறேன். சீக்கிரமா திருப்புங்க. நீதிமொழிகள் 1 எப்படிமா? அது கடைசி வசனமா? அது இல்ல, 2ஆம் அதிகாரத்துக்கு போய் பாருங்க. அதாவது இந்த வசனம் எப்படி இருக்கும்? அவள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அவளுக்கு மறு உத்தரவு நான் கொடுக்க மாட்டேன். 28. அப்பொழுது அவர்கள், சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களே, ஜெபக்குழு பொறுப்பாளர்களே, லிசன். அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு தூரமா போயிட்டு அவருடைய சொந்த விருப்பத்தை செய்யும்படி தூரமா என்னை விட்டு விலகி போய் அதிகாலையில் என்னை தேடினாலும் மறைத்துக் கொள்வார் ஆண்டவர். பயங்கரமான ஒரு வார்த்தை இது. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஏன் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவதில்லை? என் விருப்பத்தை நான் செய்ய நினைக்கிறதுனால. ஏன் அப்பா என்ன காண மாட்டேங்கிறாரு இந்த பிரச்சனையின் மத்தியில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் சமூகத்திலே நான் இருப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட கடமைக்காக நான் போகிறேன், அதுலயும் பாதி நேரம் தூங்கி விடுகிறேன். கர்த்தர் மறைத்துக் கொள்வார். Finally one thing, கடைசி ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். நீங்க வசந்த வாசிங்க. 13 வசனம், லூக்கா 15:13. பின்பு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, அந்த கடைசி வார்த்தை, தன் ஆஸ்தியை, கர்த்தர் கொடுத்த ஆஸ்தி, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். எது? முதலாவதாக ரட்சிப்பு,
இரண்டாவதாக பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறதான ஒரு ஐக்கியம், திருவந்த ஐக்கியம்லாம் இருக்குல்ல, அதுதான். அடுத்தபடியா அபிஷேக நிறைவு, அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தியங்கள், நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம், ஊழியங்கள், வரங்கள், தாளந்துகள், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததான ஆஸ்திகள், இதெல்லாம் போயிருச்சு. இப்போ ரட்சிப்பு எழுந்து போயாச்சு, அபிஷேகத்தை எழுந்து போயாச்சு, பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் காணோம், வரங்கள் செயல்படல, ஜபாவி காணோம். அன்னைக்கெல்லாம் பாடல் பாடுனா அழகா பாடல் பாடும் பொழுதே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம பாட்டு பாடினா மத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இனி நமக்கு பாட்டு வரல, ராகமே வரமாட்டேங்குது பாஸ்டர், போயிருச்சு. வரங்களை கிரியை செய்யல. அன்னைக்கெல்லாம் ஜபம் பண்ணா, நீங்க ஜபம் பண்ணா அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம். இன்னைக்கு ஜபமே வரமாட்டேங்குது, அதுக்கப்புறம் எங்க இந்த அற்புதம்? எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த இலவசம். எனக்கு காசு கொடுத்து வாங்கினீங்களா? ரட்சிப்ப, அபிஷேகத்தை, ஊழியத்தை, வார்த்தைய, கிருபைகளை, வரங்களை, தாளந்த காசு கொடுத்தீங்களா? இல்ல, இலவசமா கர்த்தர் கிருபையாய் கொடுத்தாரு. அப்பாவுக்கு தலைக்கு மேல கையை உயர்த்தி நல்லா தட்டி அப்பாவுக்கு நல்ல தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இலவசமா பெற்ற நன்மைப்பா, இலவசமா நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. விலையை அவரே கொடுத்துட்டார். என்ன விலை? அவருடைய ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. ரத்தத்தையே கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, ஆசீர்வாதமான ஆஸ்தியாகிய ரட்சிப்பையும் கொடுத்துட்டார். யார் செய்வா? ஆனா சாதாரணமா, எப்படிங்க, சாதாரணமா அசால்ட்டா ரட்சிப்பை இழந்துட்டு, அபிஷேகத்தை இழந்துட்டு, பரிசுத்தத்தை இழந்துட்டு, கர்த்தர் வார்த்தையெல்லாம் இழந்துட்டு, இழக்கிறதே தெரியல. அதுதான் பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். இழந்து போனதே தெரியல, இழந்து போனதே தெரியல. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ஒரு சுடுதண்ணில ஒரு தவளையை பிடிச்சி போட்டாங்க. டபாக்குன்னு எகிரி குதிச்சு, வேகமா ஸ்பீடா வெளி தாவிருச்சு. நான் இளைஞர் இருக்கும் சுடு. கொடைக்கானல் பகுதியில் ஒரு 2-3 நாட்களும், போன நாட்களில் பெங்களூர்லையும் போயிருந்தேன். உண்மையா சொல்வேன், இந்த வெயிலோட தாக்கமே தெரியல, வெயிலின் தாக்கமே தெரியல, வேர்வே வரல, தண்ணி தாக்கமே எடுக்கல, நல்ல குழுன்னு இருக்குதுங்க. நம்ம ஊர் தான் பிரிமானவர்களே வந்து நுழைஞ்ச காட்பாடியை தாண்டி அப்படி வரோம், உள்ள எல்லா ஜலங்கள் எல்லாம் வெளியேறுதுங்க. எல்லா வேர்வை தண்ணியும் அப்படி வெளியே வருது, வெளியே வேகமா போயிருது. தவளை சூடு தாங்க முடியல, எப்படி இது வெளியே போயிருது. அந்த தவளையை நல்ல சில் தண்ணியில், நல்ல கூலாக இருக்கிற தண்ணியில் போட்டாங்க. அப்படியே இருக்குதுங்க. அது தூக்கி, அந்த டப்பாவை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சாச்சு. இப்போ தண்ணி கீழே நல்ல சின்னதாக வச்சு, அடுப்பை சின்னதாக வச்சு பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுதுங்க. என்ன பண்ணுதுங்க? இப்போ கூல் வாட்டர், அந்த சில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தண்ணியாக மாறுதுங்க? கொஞ்சம் சூடாக வந்து வெதுப்பாக வார்ம் வாட்டர் ஆகுது. வார்ம் வாட்டர், கூல் என்னவாகுது? ஹாட் ஆகலை, வார்ம் ஆகுது. வார்ம்னா இளஞ்சூடு, இளஞ்சூடு. அந்த தவளைக்கு அப்படியே இப்போ நல்லா அப்படியே உடம்புல எசுவாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே வார்ம் என்னவாகுது? ஹாட் ஆகுது. இப்போ பரவாயில்ல, பழகிருச்சு. பின்ன ஆயிடுச்சுங்க, தவளைக்கு பழகிருச்சு, நல்லா தான் இருக்குது. சூடு இப்படி கொஞ்சம் மசாஜ் பண்ணி, இங்கே கொஞ்சம் வலிக்குது, இங்கே கொஞ்சம் நல்லா சூடாக வச்சுக்கலாம், இங்கே கொஞ்சம் சூடாக வச்சுக்கலாம், இன்னும் சூடாகுது. தவளை போகவே இல்லைங்க, நல்லா கொதி தடி. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உடம்பு எல்லாம் ஹீட் ஆன, உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ், உள்ள இருக்கிறதெல்லாம் காரியம் எல்லாம் அப்படியே அந்த ஹீட்டில் அப்படியே இருந்து பாருங்க. அதுக்கு பிறகு வேற எதுவும் பண்ண முடியல, அதால் அப்படியே இருக்குது. இப்போ தப்பி நினைச்சாலும் தப்பிக்க முடியல, உள்ள போய் செத்தே போயிடுச்சு, அப்படியே வெந்து போய். நீ நிறைய பேர் அப்படிதான் ஸ்டார்டிங்கில் அப்பாவுடைய சமூகத்தை விட்டு போகும் பொழுது, தூர போகும் பொழுது, ஜப வாழ்க்கை குறையும் பொழுது, பரிசுத்த வாழ்க்கை குறையும் பொழுது, பரிசுத்தவானுடைய அந்த திருவிருந்த ஐக்கியம் குறையும் பொழுது, அல்லது இந்த ஜப பிரசன்னம் குறையும் பொழுது, அதிகால ஜபத்தில் பாச நடத்தின்னு கிடப்பாருங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் பெருசாக தெரியல. இப்போ தான் வந்துட்டு நான் மெம்பர்ஷிப்பாக தான் இருக்கேன் சர்ச்சில், நானும் எல்லா ஐக்கியத்தில் தான் இருக்கேன், ஊழியம் கூட இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுங்க எங்கள் சர்ச்சில், எனக்கு நல்லா தான் இருக்குது. கடைசியாக ஒரு நாள் ஒன்று வரும், கர்த்தர் அப்படியே மறைத்து கொள்வார். அந்த தவளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம, ஒன்றும் இல்லை, நல்லதா இருக்கும்.
என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒருவேளை நம்ம இஷ்டத்தை செய்து கொண்டிருக்கலாம், தூரமாக போயிருக்கலாம், அல்லது நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை எழுந்து போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் காமிச்சு கொடுத்துட்றேன். இன்னைக்கும் தகப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். 20th verse 20th வருஷத்துக்கு போயிட்டுங்க. லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு வந்தான். லிசன், நம்ம இப்போ தூரத்தில் தான் இருக்கிறோம். இப்போவும் நம்ம தூரத்தில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இப்போ நான் தூரத்தில் தான் இருக்கிறேன், அப்பாவின் சமூகத்தை கிட்டக்க நான் இல்லை, நான் என் விருப்பத்தின்படி செய்து கொண்டிருக்கிறேன், நான் தூரமாய் போய் இருக்கிறேன், அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறேன், இப்போவும் நான் தூரமாக தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, இப்போவும் கர்த்தர் நமக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். லிசன், அந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர், நீங்கள் மீண்டும் என்னை காண்பீர்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த வார்த்தை வருது பாருங்க. அந்த அவனுடைய தகப்பன் அவனை இப்பவும் காண்கிற ஒரு தேவன் எல்ரோய் நம்மோடு கூட தான் இருக்கிறார். கரத்தை அசைத்து கத்த தோத்திரம் பண்ணலாமா? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரையா, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரையா. தகப்பன் அவனை கண்டு, 2வது வேர்டு என்ன தெரியுமா போட்டிருக்கோம், ரொம்ப அழகா போட்டிருக்கோம் அந்த வார்த்தை, மனதுருகி. அவனை கண்டு. இன்னைக்கும் நம்ம திருச்சபையில எந்தெந்த காரியத்தை எந்தெந்த குறிப்பிட்ட விஷயத்தின துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு, கண்ணீரோடு கூட இருக்கிறியோ, உன்னை கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். உன் மேல மனதுருகும் தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் மனதுருகிறார். உன் கூட பிறந்தவங்களுக்கு கூட உன் மேல மனதுருக்கம் கிடையாது, உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு மனதுருக்கம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உன் மீது மனதுருகும் தெய்வனாக இருக்கிறார். ஓடி வருகிற ஸ்விஃப்ட் என்று சொல்வார், மிக வேகமாக. அவனை, நீ தூரமா தான் இருக்கிற, இப்ப நீ கிட்ட வரையோ இல்லையோ, அப்பாவின் அன்பை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு நேரம் அவர் ஓடி வர வல்லவராக இருக்கிறார். உன்னை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜூன் மாசத்துல உனக்கு நேராக கர்த்தர் வருவார். அவன் கழுத்தை அல்லேலூயா ஷபரகதரபா. நம்மளை பார்க்கவே ஒரு சிலருக்கு மனசு இல்லை, ஆனா அப்பா நம்மை கட்டி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். கட்டி கொண்டு அவனை, இதுதாங்க அப்பாவின் அன்பு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தெரியுமா? நீ மனம் திரும்பி என் சமூகத்துல வருவாயா, உன் விருப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவியா?